சுவாத்தியாயத்திலேருந்து நீ ஒரு பொழுதும் நழுவாத, அஜாக்கிரதையா இருக்காது. 6 அங்கங்களோடு கூட சேர்ந்த அந்த வேதத்தை ஒரு பிராமணன் அத்தியனம் பண்ணணும், படிக்கணும். இந்த சூத்திரத்துக்கு 20 வருஷம் ஆயுஷ் எடுத்து வைக்கணும். வாஜபேயம்ங்கிற யாகம் பண்ணினதுனா ஒரு 3 தலைமுறை இந்த பேரை போட்டுக்கலாம். 3 வேத அத்தியனம் பண்ணு, 2 வேத அத்தியனம் பண்ணு, 1 வேதம் ஸ்வசாகையாத அத்தியனம். பிராமணன் 5 வயசுல பூணல் போட்டுக்கணும். உபநயன ஆனாதான் வேதம் சொல்லலாம். பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியேயோ ஜ்ஞேயஸ்சான்னு ஆபஸ்தம்பாத ரிஷிகள் பிராமணன் 5 வயசுல பூணல் போட்டுக்கணும். 5வது வயசுன்னா கர்ப்பாஷ்டமேஷு கர்ப்பசப்தமம் கர்ப்ப ஷட்கம் 5 வயசுல பூணல் போட்டுடலாம். ஒரு கால் மந்திரோச்சாரண சக்தி இருந்ததுன்னா 4 வயசுல பூணல் போடலாம். உபநயனம் எதுக்கு பண்றது? உபநயனம் வித்யார்த்தஸ்ய ஸ்ருதித சம்ஸ்காரா. ஆபஸ்தம்பர் சொல்றார். எதுக்கு உபநயனம்னா உபநயனம் ஆனாதான் வேதம் சொல்லலாம். வேதம் சொல்றதுக்கு முதல் ரைட் என்னன்னா பூணல். பிராமண வர்க்கத்திலேயே பிறந்திருந்தாலும் ஸ்திரீகளுக்கு வேதம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா பூணல் இருக்கிறதுனால. பூணல் இல்லாததுனால பிராமணனா பிறந்து கணாந்தம் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் சந்நியாசம் வாங்கினுட்டா அவனுக்கு வேதம் கிடையாது. அப்புறம் வேதம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா பூணல் எடுத்துவிட்டான், அதனால சொல்லக்கூடாது. இப்போ இந்த பூணலை வச்சு தான் வேதம் இருக்கு. அதனால தான் உபநயனத்தை விதிச்சிருக்கா. 5 வயசுல உபநயனம், 6 வயசுல 7 வயசுல உபநயனம் பண்ணி. எதுக்கு உபநயனம்னா வித்யார்த்த பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா அத்தியேயா. 6 அங்கங்களோடு கூட சேர்ந்த அந்த வேதத்தை ஒரு பிராமணன் அத்தியனம் பண்ணணும், படிக்கணும். எத்தனை வருஷம் ஆகும்னா வேதம் மாத்திரம் அத்தியனம் பண்ண 7 வருஷம் ஆகும். அதுக்கு மேல கணம் கணம்லாம் கணம் சொல்லணும் அப்படின்னா ஜட கணத்துக்கெல்லாம் 2 வருஷம் வச்சுக்கோ. 7 2 9 வருஷம். அப்புறம் வேத பாஷ்யம், வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமோனோ அதுக்கு 7 வருஷம். 9 7 16 வருஷம். இந்த ஷடங்கம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தீர்மானமா ஒரு 4 வருஷமாவது எடுத்து வைக்கணும். 9 7 16 ஒரு 4 20 வருஷம். ஆபஸ்தம்பர் சொன்னபடி பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியேயோ ஜ்ஞேயஸ்சாங்கிற இந்த சூத்திரத்துக்கு 20 வருஷம் ஆயுஷ் எடுத்து வைக்கணும் ஒரு பிராமணன். இதுதான் ஆச்சாரியார் சொன்னார். அது இதுவாது தேவலாம். வேதாநதீத்தியங்கிறார். 3 வேதம் அத்தியனம் பண்ணுங்கிறார். 4 வேதமும் அத்தியனம் பண்ணணும்னார். இல்லை 4 முடியாது 3 முடியாதுன்னையா 2வது பண்ணு வேதவா. 2 வேதமாவது அத்தியனம் பண்ணு. இல்லை முடியலையா 1 வேதத்தையாவது ஸ்வசாக 1 வேதத்தையாவது அத்தியனம் பண்ணு வேதவா. இந்த 3 வேத 2 வேத அத்தியனம் பண்ணினவனுக்கு தான் த்விவேதின்னு பேர். 3 வேதம் அத்தியனம் பண்ணினவனுக்கு திரிவேதின்னு பேர். 4 வேதம் அத்தியனம் பண்ணவனுக்கு சதுர்வேதின்னு பேர். இந்த பேரெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கும். த்விவேதி திரிவேதி சதுர்வேதின்னு சர்நேமில் வந்துடும் குடும்பத்து பேரில். அவன் பண்ணியிருக்க மாட்டான். அட்டல் பிகாரி வாஜ்பாயின்னு இருந்தார் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு அந்த பேர் என்னன்னா வாஜபேயம்ங்கிற யாகம் பண்ணியிருக்கா. வாத்தில் வாஜபேயம்ங்கிற யாகம் பண்ணினதுனா ஒரு 3 தலைமுறை இந்த பேரை போட்டுக்கலாம். எங்கள் தாத்தா பண்ணியிருக்கார். வாஜபேயம்ங்கிற யாகம் எங்கள் தாத்தா பண்ணியிருக்கார். இதனால் நாராயண தீட்சிதர்பா நாராயண வாஜபேயர்னு போட்டுக்கலாம். அப்புறம் எங்கள் அப்பா போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கலாம் ஜெயகிருஷ்ண வாஜபேயர்னு போட்டுக்கலாம். 3 தலைமுறை. 4வது தலைமுறை பண்ணினாதான் அவள் போட்டுக்கலாம். அதுபோல் இந்த அவர் குடும்பத்திலேருந்து வாஜபேயங்கிற யாகம் பண்ணியிருக்கா. அதனால தான் வாஜ்பாயின்னு அவள் அந்த சம்பிரதாயத்தில் சொல்கிறான். வாஜபேயர்னு வாஜபேயின்னு பேர்.
3 வேதம் அத்தியனம் பண்ணு, 2 வேதம் அத்தியனம் பண்ணு, 1 வேதம் ஸ்வசாகையாத அத்தியனம் பண்ணு. ஸ்வசாகைன்னா அவளுக்கு என்ன வேதமோ அது, என்ன சாகையோ அதை பூர்ணமாக பண்ணணும். பூர்ணமாக பண்ணணும். பூர்ணமாக பண்ண முடியாட்டா உபனிஷத்து, ருத்ரஞ்சபகம், புருட சூக்தம், சூக்தாதிகள் இதையாவது அத்தியனம் பண்ணு. இப்படி எல்லாம் நமக்கு ரிஷிகள் சொல்லியிருக்கார். ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன ந பிரமதிதவ்யம். இதை உபனிஷத்து சொல்றது. உன்னுடைய சுவாத்தியாயத்திலேருந்து நீ ஒரு பொழுதும் நழுவாத, அஜாக்கிரதையா இருக்காது, வேதத்தை விட்டுடாது, வேதம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, அத்தியனம் பண்ணின வேதத்தை மறக்கக்கூடாது. அதுக்காக தான் முன்னெல்லாம் பிரம்மயஜ்ய பிரஷ்னம்னு தினம் ஒரு பிரஷ்னம் சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டே இருந்தால் மறக்காது. வேதத்தையே தபஸா இருப்பார். அது மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு, வேதத்தையே தபஸா நினைச்ச குடும்பங்கள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.